வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் ஆகிட்டா வந்துட்டு எல்லா கோயில்களையும் வந்துட்டு கூழ் ஊற்றுவாங்க. அந்த கூழ் ஊற்றுறதுடைய ஐதீக கதைகள், அப்புறம் அறிவியல், அப்புறம் சமத்துவம், இந்த எல்லாமே கலந்த கலவை தான் வந்துட்டு இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றிய பதிவு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஜமதக்னி முனிவனுடைய மனைவி வந்துட்டு ரேணுகாதேவி அவர்கள் வந்துட்டு துக்கம் தாங்க முடியாமல் வந்துட்டு தீயில் இருக்க போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படிங்கிற வந்துட்டு இந்திரன் அவர்கள் வந்துட்டு மழை பொழிஞ்சு அவங்களுடைய உயிர் மாய்க்கிறது வந்து தடுக்கிறாரு. அப்போது வந்துட்டு அவர்களுடைய உடம்புல இருந்த தீக்காயத்தை ரொம்ப அவதிப்படுறாங்க. அப்படிங்கிற வந்துட்டு ரேணுகாதேவி அவர்கள் வந்துட்டு பசியில் வந்துட்டு ரொம்ப வாடுறாங்க. அப்படிங்கிற வந்துட்டு ஊர் மக்கள்கிட்ட வந்துட்டு உணவு கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பச்சரிசி, வெல்லம், இளநீர் கொடுத்து வந்துட்டு ரேணுகாதேவி அவர்கள் வந்துட்டு உதவுறாங்க. ரேணுகாதேவி அந்த உணவு உண்டு சிவபெருமான் வந்துட்டு வேண்டாங்க. சிவபெருமான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு காட்சியளித்து சிவபெருமான் அவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, உலக மக்கள் அனைவரும் வந்துட்டு அம்மை நோயால் வந்துட்டு நீ அணிந்த வேப்பிலையை வந்துட்டு சிறந்த மருந்தாகவும், நீ உண்ட கூழ் வந்துட்டு சிறந்த உணவாகவும், இளநீர் வந்துட்டு சிறந்த நீராகாரமாகவும் விளங்கும் அப்படின்னு வந்துட்டு ரேணுகாதேவி அவர்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு வரம் கொடுத்துறாரு. அதன் பின் வந்துட்டு ரேணுகாதேவி அவர் வந்துட்டு வடிவில் வந்துட்டு அருள்வாளிக்கும் போது அவருக்கு வந்துட்டு பச்சரிசி, வெல்லம், இளநீர் கலந்த கூழ் வழங்குவது வந்து வழிபட்டு வருகிறார்கள் மக்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறிவியல் காரணம். ஆடி மாதம் வந்துட்டு மழை காலமுடைய தொடக்க காலம்னு சொல்லலாம். இதனால் வந்துட்டு தட்பவெப்பநிலை வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு காணப்படும். இந்த தட்பவெப்பநிலை அபாயத்தை தணிக்கிறதுக்காகத்தான் வந்துட்டு வேப்பிலை, அப்புறம் எலுமிச்சம் போன்ற வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டவையாகும். கூழில் உள்ள பச்சரிசி, வெல்லம், இளநீர் இச்சத்துக்கள் வந்துட்டு சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். எனவே தான் வந்துட்டு ஆடி மாதத்தில் வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு கூழ் ஊற்றி மக்கள் வந்துட்டு வழிபடுறாங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றி ஆரோக்கியமாக இருக்க வேண்டுங்கிறது தான் நம்பிக்கையினுடைய அடிப்படையாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த அறிவியல் காரணம். அடுத்து வந்துட்டு சமூக நோக்கம். பண்டைய காலங்களில் வந்துட்டு ஆடி மாதத்தில் வந்து மக்களுக்கு வந்துட்டு உணவு பற்றாக்குறை வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. கோயில்களில் வந்துட்டு கூழ் வழங்குவதன் மூலமாக வந்துட்டு ஏழை எளியவர்களுக்கு வந்துட்டு பசியை போக்கக்கூடியதாகவும் வந்து இது அமைஞ்சிச்சு. இதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சமூக நோக்கமாகவும் சமத்துவம் கொண்டதாகவும் இந்த கூழ் ஊத்துறது வந்துட்டு அப்பொழுது வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக காரணம். அதாவது ஆடி மாதம்னாலே வந்துட்டு அம்மனுக்கு உகந்த மாதமாக வந்துட்டு கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வந்துட்டு அம்மனுக்கு வழிபடுவதன் மூலம் வந்துட்டு அம்மனுடைய அருள் வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு மக்கள் மனசிட்ட இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த ஆடி மாதம் வந்துட்டு கூழ் ஊத்துறது என்பது வந்துட்டு அம்மனுக்கு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும். அதனால தான் வந்துட்டு ஆடி மாதத்தில் வந்துட்டு அம்மன் கோயில்களில் வந்துட்டு எல்லா கோயில்லையும் வந்துட்டு கூழ் ஊத்துறது வந்து ஒரு ஐதீகமாகவும் அப்புறம் பார்க்கப்படுகிறது. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐதீகம், அறிவியல், அப்புறம் சமூகம், ஆன்மீகம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல காரணங்களாக கொண்டது தான் ஒரு முக்கிய வழிபாடாகவும் இது வந்து பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி மாத கூழ் ஊற்றுவது வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கலாம், பக்தியை இதன் மூலமாக வெளிப்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சமத்துவம், சமம் அப்படிங்கிற அந்த காலத்தில் உள்ள பண்டைய காலங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது அனைவருக்கும் உணவு கொடுத்து வழங்கக்கூடிய நிலைமை அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை வந்துட்டு இங்கே உள்ள மக்களுக்கு, இப்போ உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் இந்த சமம் அப்படிங்கிற சமமாக இருக்கக்கூடிய இந்த கூழ், பட்டினியை போகக்கூடிய இந்த கூழாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய இந்த கூழவும் மக்களுக்கு கொடுத்து வழங்கணும்னு
அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆடி மாத சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் கூழ் ஊத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வழக்கமான உண்டு. அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாமிக்கு பக்தியாக கொடுத்தாலும் சரி, நீங்கள் மக்களுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல முறையில் சிறந்த முறையில் இந்த ஆடி மாதம் கூழ் கொடுக்குறவங்க வந்துட்டு செஞ்சால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சாமிக்கு படைச்சும் கொடுக்கலாம். மக்கள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதை எல்லாரும் இந்த கூழ் சாப்பிடுவது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.